ஹாய், இன்னைக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் எந்த ஃபார்மட்ல இருக்கும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதோட ஃபார்மட் இதுதான். இத பாசிவ் வாய்ஸா எப்படி மாத்தும் போது எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் லாஸ்ட்ல போயிடும், லாஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் லாஸ்ட்லையும் லாஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்லையும் மாறிடும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எப்பவுமே பை வரும். பை எப்பவுமே யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை கண்டிப்பா போடணும். இந்த வேர்ப் எப்படி மாறும்னா வேர்ப் 3-ஆ மாறிடும். வேர்ப் 3-ஆ மாறிடும். எப்பவுமே வழக்கம் போல இதுக்கு முன்னாடி வேர்புக்கு முன்னாடி நம்ம பி வேர்ப்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி. ஓகே, இதோட ரூல்ஸ் இதுதான். இந்த 4 ரூல்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா ஈஸியா மாத்திரலாம். ஃபர்ஸ்ட், டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ். டென்ஸை எப்பவுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா பாசிவ் வாய்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா கண்டினியூஸ் டென்ஸ் தான் இருக்கணும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்டும் கண்டிப்பா மாறிடும். இத மாத்தியே ஆகணும். தேர்ட் ரூல், பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் இருக்கிற இடத்துல வேர்ப் 3 வந்துடும். இதுதான் முக்கியமான விஷயமே. பி இருக்கிற வேர்ப் இருக்கிற இடத்துல வேர்ப் 3 கண்டிப்பா வரணும். நீங்க இது எல்லாவோட டென்ஸுக்குமே யூஸ் ஆகும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தாலும் இதே தான், பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் இதே தான், கண்டினியூஸ் டென்ஸாலும் இருந்தாலும் இதான், பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் இதுதான். எல்லா டென்ஸுக்குமே B3 தான் வரும். அதனால நீங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லா வேர்போடையும் B3, அதாவது B3 பார்ட்டிசிபிள் டென்ஸை கண்டிப்பா படிச்சு வச்சுக்குங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது இல்லைன்னா நீங்க ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்தவே முடியாது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ரூல் என்னன்னா பை கண்டிப்பா போடணும். பை இல்லாம ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதுதான் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை 11th கேட்பாங்க ஒன் வேர்டு ஆன்சர்ல. இது ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது பர்சனல் பாசிவ் வாய்ஸா இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸான்னு கேட்பாங்க. பை இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல அது பர்சனல் பாசிவ் வாய்ஸ், பை இல்லைன்னா அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு வேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராஜு ரைட்ஸ் எ லெட்டர். இதுல ராஜுங்கிறது சப்ஜெக்ட், ரைட்ஸ்ங்கிறது வேர்ப், லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ரூல்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரூல், டோன்ட் சேஞ்ச் த டென்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்டும் கொண்டு வரணும். இப்போ ஆப்ஜெக்ட் எ லெட்டர், அப்போ எ லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எ லெட்டர். இது பாசிவ் வாய்ஸா மாத்த போறோம். லெட்டர் முன்னாடி வந்துருச்சா? ராஜு அப்படின்றது லாஸ்ட்ல வந்துடும். அப்போ ராஜு அப்படின்னு லாஸ்ட்ல எழுதிடலாம். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், இதுல நேம் வந்திருக்கு ராஜு அப்படின்னு. அதனால ராஜுங்கிறத அப்படியே நம்ம ராஜுன்னு எழுதிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல ஹீயோ, சியோ, ஐயோ, தேயோ, வியோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல அது மாறி வரும். தேர்ட் ரூல் என்னன்னா வேர்போட இருந்துச்சுன்னா அதை வேர்ப் 3-ஆ மாத்தணும். எல்லா டென்ஸ்லயுமே வேர்ப் 3 தான் மாத்தணும். இதுல ரைட்ஸ் அப்படின்னு இருக்கா, ரைட்டோட பார்ட்டிசிபிள் என்ன? ரிட்டன். ஓகே, ரிட்டன். இங்க எ லெட்டர் அப்படின்னு இருக்கனால சிங்குலர், இது ஒரு சிங்குலர், லெட்டர்ங்கிறனால சிங்குலர். அப்போ இஸ் ரிட்டன்.
4th ரூல் என்ன படிச்சோம்? பை, அதை ஆட் பண்ணணும். பை. A letter is written by Raju. Okay? Raju writes a letter na letter, a letterங்கிற ஃபர்ஸ்ட் வந்துரும். சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல வந்துரும். இங்க வந்து வேர்போட வேர்ப் 3 எழுதணும். ரைட்னா ரிட்டன். இங்க a letterன்னு இருக்கனால இஸ் சேர்க்கிறோம். இது சிங்குலர்ல இருக்கனால இஸ் சேர்க்கிறோம். பை ஆட் பண்றோம் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். 4 ரூல்ஸும் வந்துருச்சா? ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல ஈஸியா மாத்தியாச்சு. இதுவே ராஜு ரைட்ஸ் மெனி லெட்டர், இந்த இடத்துல நிறைய லெட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுல a லெட்டர்னு இருக்கு. இப்போ மெனி லெட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா மெனி லெட்டர்ஸ். ஓகேவா? மெனி லெட்டர்ஸ். இந்த இடத்துல இஸ் இருக்கு. இது சிங்குலர்னால இஸ் போட்டோம். இங்க ப்ளூரல்ல இருக்கு மெனி லெட்டர்ஸ். அப்பனா இஸ் இருக்கிற இடத்துல இங்க என்ன போடணும்? கரெக்ட், ஆர். அதே மாதிரி ரிட்டன் பை ராஜு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாஸ்ட்ல ஒரு பார்க்கலாமா எக்ஸாம்பிள்? ராஜு ப்ரெசன்ட்ல எப்படி இருந்துச்சு? ரைட்ஸ். இது பாஸ்ட்னால ரோட் அப்படின்னு இருக்கு. ராஜு ரோட் எ லெட்டர். ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஸ் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த டென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பாசிவ் வாய்ஸா மாத்துறது பார்க்கணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரணும். பாசிவ் வாய்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு? எ லெட்டர். எ லெட்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ராஜுங்கிறது லாஸ்ட்ல வந்துடும். பை வந்து முன்னாடி வரும். அப்போ பை ராஜுன்னே போட்டுடலாம். நாம பை ராஜுன்னு போட்டுடலாம். ரோட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? அதே தான், ரிட்டன். இங்க எ லெட்டர் தான் இருக்கு. எ லெட்டர். இந்த இடத்துல என்ன பி வெர்ப் வரும்? நல்லா யோசிங்க. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா என்ன போடணும்? வாஸ். A letter was written by ராஜு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ். டென்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்டும், ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்டும் மாத்தியாச்சு. வேர்போட பார்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்மை எழுதியாச்சு. பை சேர்த்தாச்சு. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால வாஸ் போட்டாச்சு. அவ்வளவுதான். A letter was written by ராஜு. இதுவே மெனி லெட்டரா இருந்தா மெனி லெட்டர்ஸ் லெட் அஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது நிறைய. அப்பனா வேர் ரிட்டன் பை ராஜு. அவ்வளவுதான். சிங்குலர்ல இருந்தா வாஸ், ப்ளூரல்ல இருந்தா வேர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ், ஆர். சிங்குலர், ப்ளூரல். இதுல சிங்குலர்ல வந்தா வாஸ், பாஸ்ட்ல. ப்ளூரல்ல வந்தா வேர். தெரியாதவங்க நான் ஏற்கனவே இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல பாருங்க. ராஜு வில் ரைட் எ லெட்டர். வில்லுன்னு வந்தாலே ஃபியூச்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதுலயும் நம்ம டென்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் படி a லெட்டர் முன்னாடியும் ராஜுவை பின்னாடியும் கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி. செகண்ட் ரூல்ஸ் படி பார்ட் பார்ட்டிசிபிள நம்ம V3 ஃபார்ம்ல எழுதிடலாம். ரிட்டன். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை சேர்க்கணும், ஆட் பண்ணிடலாம். இப்போ வில் இருக்கு. பி ஃபார்ம் வந்து இங்க எழுதணுமா? ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததா பி வெர்ப் தானே எழுதியிருந்தோம். அப்போ பி வெர்ப் இங்க வில் இருக்கு. இப்போ இந்த வில் வந்து எப்படி மாறப்போகுதுன்னா வில் பி. வில் வந்து வில் பி அப்படின்னு மாறிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பி வெர்ப்ஸ்ல வந்து டவுட் இருந்துச்சுன்னா, எப்படி இந்த வில் இங்க வில் பியா மாறுச்சு, எப்படி இங்க வந்து இஸ் வந்து ஆரா மாறுச்சு, வாஸ் வந்து வேறா மாறுச்சு, இது உனக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க.
கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுவே மெனி லெட்டர்ஸ் அப்படின்னு வந்தாலுமே அதே மாதிரி வில் பி ரிட்டன் பை ராஜு அதுதான் வரும் ஆன்சர். ஃபியூச்சர்ல சிங்குலருக்கும் வில் பி தான், ப்ளூரலுக்கும் வில் பி தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாலே நமக்கு தெரியும் ஐஎன்ஜி வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும் அப்படின்னு தெரியும். ராஜு இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இப்போ லெட்டர் முன்னாடி வந்துடும், ராஜு பின்னாடி போட்டுடலாம். எ லெட்டர் பை ராஜு, இங்கே பை ராஜுன்னு போட்டுடலாம். பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும்ல, பையை போட்டுடலாம். ரைட்டிங் இது வந்து எப்படி மாறும்னா ரிட்டன் தான். பார்ட் பார்ட்டிசிபிள் வந்து எல்லாத்துக்குமே ரிட்டன் தான். அப்போ ரிட்டன் தான் வரும். இங்க வந்து இஸ்ன்னு இருக்கா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இஸ் ரைட்டிங் அப்படின்னு இருக்கு. இது வந்து பாசிவ் வாய்ஸா மாறும்போது எப்படி மாறும்னா இஸ் பீயிங், அவ்வளவுதான். பீயிங் மட்டும்தான் ஆட் ஆகும், A letter is being written by ராஜு. இதே மெனி லெட்டர்ஸா இருந்தா அதே மாதிரி தான் இந்த எல்லா வேர்டும் வரும். இங்க இஸ்ஸுக்கு பதிலா இங்க ஆர், அவ்வளவுதான். பீயிங் ரிட்டன் பை ராஜு. மெனி லெட்டர்ஸா இருந்தா இஸ்ஸுக்கு, மெனி லெட்டர்ஸ் ப்ளூரல்ல இருந்தா இங்க ஆர் வரும், இங்க சிங்குலர்ல இருக்கனால இஸ் வரும். இங்க ஃபியூச்சர்ல மட்டுமே வில் பி சிங்குலரா இருந்தாலும் வில் பி, ப்ளூரலா இருந்தாலும் வில் பி. மற்ற எல்லா டென்ஸ்லயுமே இங்க சிங்குலர்ல இருந்தா இஸ், ப்ளூரல்ல இருந்தா ஆர். பாஸ்ட்ல வந்து சிங்குலர்ல இருந்தா வாஸ், ப்ளூரல்ல இருந்தா வேர். பாஸ்ட் கண்டினியூஸ், இது எப்படி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், இஸ் இருக்கும். இது பாஸ்ட்னால வாஸ் இருக்கு, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ராஜு வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். இங்கவும் நம்ம பீயிங் தான் ஆட் பண்ண போறோம். அப்போ எ லெட்டர் பை ராஜு, ரைட்டிங் வந்து ரிட்டன். இங்க வாஸ் இருக்கா, நம்ம என்ன பண்ண போறோம்னா வாஸ் பீயிங் அப்படின்னு சேர்க்க போறோம். அங்க இஸ் பீயிங் அப்படின்னு ஆட் பண்ணோமா, இங்க வாஸ் பீயிங். அப்போ மெனி லெட்டர்ஸா இருந்தா இப்ப கரெக்டா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்களே என்ன வரும்னு. were being, correct. were being written by ராஜு. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னாலே நமக்கு தெரியும் ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி வரும்னா. ராஜு ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். பெர்ஃபெக்ட்னால ஹேஸ் வந்திருக்கு. எ லெட்டரை முன்னாடி எழுதிடலாம், பை ராஜுவை பின்னாடி எழுதிடலாம். இங்க ரிட்டன் தான் இருக்கும், அப்போ ரிட்டனே தான் வரும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல V3 ஃபார்ம் தான் இருக்கும், நம்ம V3 ஃபார்ம் அப்படியே எழுதிடலாம். இங்க ஹேஸ் இருக்கனால நம்ம ஹேஸ் பீன், அவ்வளவுதான். பீன் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். மெனி லெட்டர்ஸ் வந்தா இந்த இடத்துல ஹேஸ் இருக்கு, இங்க வந்து ஹேவ் அப்படின்னு வரும். ஹேவ் பீன் ரிட்டன் பை ராஜு. மெனி லெட்டர்ஸ் அப்படின்னா ஹேவ். a லெட்டர் சிங்குலர்ல வந்தா ஹேஸ், ப்ளூரல்ல வந்தா ஹேவ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்க்கலாம். a லெட்டர் முன்னாடி எழுதிடலாம், பை ராஜு பின்னாடி எழுதிடலாம், ரிட்டன் அப்படியே எழுதிடலாம். இங்க ஹேட் இருக்கா, அதே ஹேட் போட்டு பீன் ஆட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஹேட் பீன். அங்க ஹேஸ் ஆட் பண்ணணும், ஹேஸோட பீன் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க ஹேடோட பீன் ஆட் பண்றோம். a லெட்டர் had been written by ராஜு. இதுதான் பாசிவ் வாய்ஸ். இதுவே மெனி லெட்டர்ஸ் நிறைய லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா, நிறைய லெட்டர்ஸா இருக்கும்போது had been அதே தான் வரும். had been written by ராஜு. சிங்குலர்லயும் அதே தான், ப்ளூரல்லையும் அதே தான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல a லெட்டர் by ராஜு. past participle written will have இருக்கு, been ஆட் பண்ணணும், will have been. a letter will have been written by ராஜு. many letters இருந்தாலும் அதே தான்.
will have been written by ராஜு. அவ்வளோதான். இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி இஸ் போடணுமா, ஆர் போடணுமா, வாஸ் போடணுமா, வேர் போடணுமான்னு கண்டிப்பாக பார்த்துக்கிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.